ஹே காய்ஸ், என்னோட முடி வளர்ந்ததுக்கான சீக்ரெட் பார்க்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு ஃபேஸை கேர் பண்றதை விட முடி கேர் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டும் முடி நிறைய இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. எனக்கும் ஒரு ஜடை போட்டா இந்த சைட் டிங் டிங்குன்னு ஆடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிதான் எனக்கும் பிடிக்கும். அதனால நிறைய ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் பார்த்து 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 ட்ரை பண்ண வீட்டுல. அதெல்லாம் எதுவும் செட் ஆகல. கோல்ட் ஆயிடுது, இல்ல தலைவலி வந்துடுது, ஏதாச்சும் ஒன்று ஆகுது. சரி, நானா ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் பார்த்து எவ்வளோ வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு டிசைட் பண்ணி வாங்கின ஹேர் ஆயில் தான் இந்த ஹேர் ஆயில். இதை யூஸ் பண்ணங்க, முடி கொட்டவே இல்லை, நல்லா வளர்ந்தது, கருப்பா இருந்தது முடி. அப்புறம் யூஸ் பண்ணதான் முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு முடி தெரியுமா கொட்டியிருக்கு? மாசத்துக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ முடி கொட்டுது பாருங்க. சேர்த்து வச்சிருக்கேன். ஏன் இந்த டப்பா கீஞ்சி போன டப்பா வச்சிருக்கேன் தானே பாக்குறீங்க? கவர்ல போட்டா அதை முடி போடுறத அவுக்கணும், மறுபடியும் உள்ள போட்டு முடி போடணும். இதுன்னா அப்படியே உள்ள சொருவிடலாம்ல, அதனாலதான் இந்த டப்பா வச்சிருக்கேன். எப்படியோ ஒண்ணுங்க, இந்த ஹேர் ஆயில் வாங்கினதுக்கு முடி வளர்ந்ததோ இல்லையோ, என் வீட்டுல வாங்கலாம் காமிக்கிறேன். இங்க பாருங்க, அலுமினியம் பாத்திரம் எல்லாம் நிறைய சேர்ந்துச்சுங்க. இன்னும் நிறைய இருக்கு, எடுத்து கட்டி மேல போட்டு வச்சிருக்கேன். எப்படி சேர்ந்ததுன்னா, இந்த முடிய கொடுப்போமா நம்ம பாத்திரம் போடுறவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி அப்படியே உளுண்டாக்கிடுவாங்க அந்த முடிய. எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் தர முடியாது உங்களுக்கு, உங்க முடிக்கு அலுமினியம் பாத்திரம் தான் தர முடியும் அப்படின்ட்டு சின்ன சின்ன குண்டானா எடுத்து கொடுப்பாங்க. சரி, அழகா சொப்பு சாமான் மாதிரி இருக்கு, நானும் அந்த குண்டாலாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டேங்க. இப்போ தெரியுதா என் முடிக்கான சீக்ரெட் என்னன்னு? இதுல வேற பாதி கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஜடை போட்டா எலிவால் மாதிரி சுத்திக்குது, அதனால பாதி கட் பண்ணி விட்டுட்டேன். வெறுப்பாய். இப்ப நான் சொன்னதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? முடி கொட்டினதும் வீட்டுல அலுமினியம் பாத்திரமும் சேர்ந்ததுதான் மிச்சம். என்ன நம்புறீங்கல்ல? நான் சொல்ற இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்லயோ இல்ல வீட்டு பக்கத்துல யார் வீட்லயாச்சும் சோத்து கத்தாழை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நல்லா பெருசா எடுத்துக்கோங்க. முதுகு பகுதி இல்லாம வயிற்று பகுதியை கொஞ்சம் கிழிச்சிருங்க. கிழிச்சுட்டா அது புக்கு மாதிரி ஓப்பன் ஆகும். அப்புறம் அதுல வெந்தயத்தை ஒரு பிடி அளவு போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா நூல் சுத்திட்டு வீட்டுல தொங்க விட்டுருங்க. சன்லைட் படவே கூடாது. வீட்டுல தொங்க விட்டுட்டு 3 நாள் கழிச்சு அது முளை விட்டுரும் வெந்தயம். அந்த முளை விட்ட வெந்தயத்தை வெயில்ல காய வச்சிருங்க. வெயில்ல காய வச்சுட்டு அந்த முளை எல்லாத்தையும் எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் முக்கியமான மேட்ரேங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், இதை எல்லாத்தையும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பவுடரையும் கூடயே மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹேர் பேக் எடுத்து முடிக்கு போடுங்க. கீழே வரைக்கும் நல்லா போடுங்க. 1 hour கழிச்சு நார்மல் ஷாம்புல குளிச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், 1 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள முடி வளர ஆரம்பிக்கும், முடி கொட்டாது. அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க இந்த பவுடர்ல. இதே மாதிரி ஆயில்ல கலந்து அந்த பவுடரை உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு 1 hour கழிச்சு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினி ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பல பலன்னு, அந்த மாதிரி நீங்களும் பல பலன்னு ஆயிடுவீங்க. அதனால காசு கொடுத்து கண்ட ஹேர் ஆயில யூஸ் பண்ணி என்ன மாதிரி முடிய பாழாக்கிக்காம நேச்சுரலா இருக்க இந்த ரெமிடியை ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணிடுங்க.